IPL தொடர் தற்போது விறுவிறுப்பாக இந்தியாவின் முக்கிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. பெரிய ஸ்கோர்கள் அடிக்கப்படுவதால் ஆரம்பத்திலேயே தொடர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வழக்கம் போல மும்பை முதல் போட்டியை சாமிக்கு விட்டுவிட சென்னை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக RCB ஃபர்ஸ்ட் போட்டியை வின் செய்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. இதேபோல மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி லக்னோ போட்டி IPL வரலாற்றின் ஆக சிறந்த போட்டிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஹைதராபாத் அணியோ இந்த சீசனில் நிச்சயம் 300 ரன்களை அடிப்போம் பாஸ் என சபதம் எடுத்து வேலை தீயாய் செய்து வருகிறது. இதனால் ஒவ்வொரு போட்டியிலுமே அனல் பறக்கிறது. இந்த நிலையில் மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை பட்டத்து இளவரசர் என ரசிகர்கள் கிண்டலடித்து வருகின்றனர். சென்னை மும்பை இடையிலான போட்டியில் களமிறங்கிய ரோஹித் சர்மா 18வது முறையாக டக் அவுட் ஆகி மோசமான சாதனையை படைத்தார். ஹர்திக் பாண்டியா, பும்ரா இருவரும் இல்லாமல் மும்பை சென்னைக்கு எதிராக விளையாடியது. ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பை உணராமல் ரோஹித் வெறும் 4 பந்துகளில் அவுட் ஆகி நடையை கட்டினார். பின்னர் ஃபீல்டிங் செய்யவும் வரவில்லை. இதனால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை மும்பை களமிறக்கியது. ICC கோப்பைகளை வென்றாலும் கூட ரோஹித் பெரிதாக ரன்கள் எதுவும் குவிக்கவில்லை. அண்மை காலமாக ஃபார்ம் இல்லாமல் தவித்து வருகிறார். இதை பார்த்த ரசிகர்கள் ஒவ்வொரு பிளேயரும் வாங்கின காசுக்கு லஞ்சம் இல்லாம உசுர கொடுத்து விளையாடுறாங்க. ஆனா ரோஹித் ரன்னும் அடிக்க மாட்டாரு, ஃபீல்டிங்கும் வரல. இவருக்கு 16 கோடி கொடுத்திருக்கு. இஷான் கிஷனை தக்க வச்சிருக்கலாம். வெறும் 4 பந்துக்கு 16 கோடி ரூபாய். இந்த IPLோட பட்டத்து இளவரசர் ரோஹித் தான் இவ்வாறு விதவிதமாக கிண்டலடித்து வருகின்றனர். மும்பை அடுத்ததாக மார்ச் 21ஆம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் அணியை அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் எதிர்கொள்கிறது. 2 அணிகளுமே முதல் போட்டியில் தோல்வியை தழுவியதால் எந்த அணி முதலில் வெற்றி பாதைக்கு திரும்ப போகிறது என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.